கல்கி படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படத்தோட கதை என்னன்னா, உலகத்தில் கடைசி நகரமாக ஒரு நகரம் மட்டும் இருக்குது. அங்கே வந்து வில்லனாக இருக்கிறவர் வந்து மக்களோட உயிரை வச்சு அவரோட வயசை வந்து எங்காக்கி அந்த மாதிரி கொண்டு வர மாதிரி தான் மிகப்பெரிய எல்லாத்தையுமே அடைச்சி வச்சு மிகப்பெரிய மக்களுக்கு பிரச்சனைலாம் பண்ணிட்டுருக்காரு. அங்கே வந்து இது வந்து கடந்த காலத்தில் நடக்கிற கடவுள் சம்மந்தமான இருக்கவங்க வந்து இந்த காலத்தில் வந்து மக்களை காப்பாற்றுற மாதிரி கதை மாதிரி பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஸ்டாப்பில் வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி ஒரு கீர்த்தி சுரேஷ் தொல்லை பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு அவங்களுக்கு காமெடியாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அது வந்துலாம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. காமெடிலாம் ரொம்ப பெருசாலாம் இல்லை. செகண்ட் ஹாப் ஃபஸ்ட் ஹாப்போட செகண்ட் ஹாப் நல்லாயிருக்கும். கிளைமேக்ஸ் நல்லாயிருக்கும். படம் வந்து ஃபஸ்ட் ஹாப் தான் அது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் காமெடி பெருசாக அந்த மாதிரிலாம் இல்லை. அதை தான் மெயினாக இது பண்ணுறாங்க. ஃபைட்டை பொறுத்தவரையிலும் அங்கங்கே ஃபைட் இருக்குது. ஒரு சில இதெல்லாம் ரொம்ப இழுத்துட்டு இருக்க மாதிரியே இருக்கும் ஃபைட்லாம். அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஏன்னா அது வந்து ரொம்ப எதிர்பார்க்குற மாதிரிலாம் ஒரு சில ஃபைட் இல்லை. ஓவராலாக படம் எப்படி இருக்குன்னா, படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் 3Dயில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா 3Dயில் வந்து பக்கத்தில் வர மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா இந்த படம் தேட்டரில் படம் வந்து சுமாராக தான் இருக்குது. இருந்தாலும் செகண்ட் ஹாப் அந்த 3Dக்கோசரம் மெயினாக அந்த 3D வந்து பக்கத்தில் வர மாதிரிலாம் அந்த ஃபைட்லேருந்து அந்த சில பொருள்லாம் பக்கத்தில் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது படம் பார்க்குறவங்க தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படத்தை சுமாராக இருந்தாலுமே 3Dக்கோசரம் பார்க்குறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். கல்கி படம் செகண்ட் பார்ட் தான் அதுக்கு எதிர்பார்க்குற மாதிரி கிளைமேக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கவங்க ஒரு ஆக்ஷன் படம் 3D படம் பார்க்குறவங்க அந்த படத்தை பார்க்கலாம்.